மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே கீழக்கரை புதிய ஏறு தழுவுதல் அரங்கில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த மாடுபிடி வீரர் அபிசித்தர் முதல் பரிசை பெற்றார். இந்த ஏறு தழுவுதல் அரங்கில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் 500 காளைகளும் 300 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர். சீறி பாய்ந்து வந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் போட்டி போட்டு அடக்கினர். இறுதியில் சிறந்த காளையாக புதுக்கோட்டை மாவட்டம் வங்கத்தேவன்பட்டியைச் சேர்ந்த கணேஷ் கருப்பையாவின் காளை தேர்வு செய்யப்பட்டது. அவருக்கு 1 லட்சம் ரூபாய் மற்றும் கார் பரிசாக வழங்கப்பட்டது. பரிசினை பெற்றுக் கொள்கிறார்கள். நாட்டு கலை கண்ணவரம் சார் நல்ல சிறப்பாக வந்தது. ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுத்து ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஃபர்ஸ்ட் வாடிக்கு வந்து 2வது வாடியாக பார்த்தோம். நல்லபடியாக வளர்ந்தது. ரொம்ப சந்தோஷப்படுறோம் சார். இது காசுனா இது மாதிரி 38 காளைகள் நான் வளர்க்குறேன். இதெல்லாம் அதிகமாக இதோட செலவு பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு காசு பெரிய இது கிடையாது. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தீங்களா அதான் எனக்கு பெரிய ஒரு. சிறந்த மாடுபிடி வீரருக்கான பரிசை 10 காளைகளை அடக்கிய சிவகங்கை மாவட்டம் பூவந்தியை சேர்ந்த அபிசித்தர் கைப்பற்றினார். அவருக்கு 1 லட்சம் ரூபாய் மற்றும் கார் பரிசாக வழங்கப்பட்டது. 2வது மாடுபிடியாக தேர்வு செய்யப்பட்ட பாரத்குமார் தமிழரசு அவர்களுக்கு சிறப்பான நிறைவேற்ற ஜல்லிக்கட்டுல முதல் பரிசு கார் பெற்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு உதவி பண்ண சக நண்பர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. 2வது பரிசு 6 காளைகளை அடக்கிய மாடுபிடி வீரர்கள் பரத்குமார், தமிழரசு ஆகியோருக்கு 75,000 ரூபாய் பகிர்ந்து வழங்கப்பட்டது. மேலும் 2 சக்கர வாகனங்களும் வழங்கப்பட்டது. 3வது பரிசு பெற்ற மணிகண்டனுக்கு 50,000 ரூபாய் வழங்கப்பட்டது. இதனிடையே போட்டியின் போது காளைகள் முட்டியதில் 24க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர்.